என்னங்க நீங்க? ஐயோ சே. ஆ, ஆமா ஆமா ஆமா. ம் பொங்கலுக்கு லீவு தருவாங்கல்ல? ம் பொங்கலுக்கு வந்துட்டு ஒரு மாதம் இருந்துட்டு போங்களேன். 2 வருஷம் ஆகுது ஊருக்கு வந்து. ம் ம் என்ன வருவா வரமாட்டேன்னு ஏதாவது ஒரு பதிலை சொல்லுங்க. ஏங்க நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு பாருன்னு போயிட்டீங்க. இங்கே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? ஒரு வேலை செய்யக்கூட ஆள் இல்லை. தனியாக கடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு தலைவலி காய்ச்சனா கூட அக்கம் பக்கத்தில் உள்ளவளவ எவ்வளோ வந்து எட்டி பார்க்க மாட்டேங்கிறளவ. உண்மையாலுமே இவ புருஷன் வெளிநாட்டுக்கு வேலை பார்க்க தான் போயிருக்கானா? விடிய 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 போன் பேசிக்கிட்டே கிடக்குறான். எப்ப பாரு செல்ல காதுல வச்சுக்கிட்டு ஒரு வேலைக்கே பிரயோஜனம் கிடையாது. வந்து உட்காந்துருக்கிறத பாரு உழக்க. பேச்சியக்காவா வா வந்து குப்பையெல்லாம் அள்ளிட்டு போய் மாட்டுக்கு போடுன்னு சொன்னா அதுவும் இன்னும் ஆளை காணும்பத்துக்க. நானே என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்க்கறேன். ஆனா கூட இருக்க இவளுங்க அதுவும் என்னை செய்ய விட மாட்டாளுங்க போலயே. ஐயோ வர்ற கோவத்துக்கு சே அப்படியே படுத்து தூங்கிடலாமா? நாலுமுடி ஏய் ஏங்க இந்த ஒரு நிமிஷம் இருங்க. சின்ன பொண்ணுக்கு என்னவோ ஆச்சு, என்னன்னு பாத்துட்டு வரேன். ஏண்டி நான் நல்லா குத்துக்கல்லு மாதிரி தானே உட்காந்துருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு? சும்மா இரு சின்ன பொண்ணு. அப்படி சொன்னாதான் அந்த மனசை போட வைப்பாரு. இரு இன்னும் லைன்ல தான் இருக்கிற அமைதி இரு. ஏங்க சின்ன பொண்ணுக்கு என்னவோ தேவை கிடைச்சிருச்சு போல இருக்கு. இருங்க பாத்துட்டு வரேன். அடி பாவி, உன் புருஷகிட்ட இருந்து தப்பிக்க என்னைய கொண்டுவோம்ல இருக்கே. நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சின்ன பொண்ணு, ஒரு ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியா? காலையில 6 மணிக்கு அடிச்ச போனு, இந்த மணி 11 ஆகுது. சோறு கூட திங்கல. மனுஷன் வச்சு அருன்னு அறுக்குறாருடி. அந்த ஆளு மாசம் மாசம் பாரில இருந்து அனுப்புற பணத்தை நல்லா வாங்கி முக்குறல்ல, அதுக்கு இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். சின்ன பொண்ணு எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? என்ன சின்ன பொண்ணு, நான் வாரம்னு சொன்னல, நான் வரதுக்குள்ள தனியா எல்லா வேலையும் செஞ்சிருக்க. ஐயோ இப்போ உன் வீட்டு வேலையை நீ மட்டும் செஞ்சுட்ட. நாளைக்கு என் வீட்டுக்கு பொங்க வேலை செய்ய வாடின்னு கூப்பிட்டா அப்படியே வரமாட்டேதானே? ஏய் தோட்டத்துல கலந்த பிள்ளை தாண்டி இவ்வளவு நேரம் பிடிங்கிருக்கா. இன்னும் வீடு ஒட்டடை எடுக்கணும், வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும், எவ்வளவோ வேலை இருக்கு. ஒன்னும் வேலையெல்லாம் முடிக்கல. வா எப்படி நேக்கா டேக்கா கொடுக்கலான்னு பாக்குற அவரு. ஐயே இன்னும் வேலையெல்லாம் முடியலையா? சரி சின்ன பொண்ணு சரி. வேற என்னம்மா வேலை இருக்கு? இந்த குப்பையெல்லாம் அள்ளி எடுத்துக்கொண்டு நான் கொட்டிட்டு வரட்டுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அங்க ஒட்டடை கம்பு இருக்கு பாரு, எடுத்துட்டு போய் வீடு சுத்தி ஒட்டடை அடி. என்ன பண்ண, வேற வேலை இருந்தா சொல்லு சின்ன பொண்ணு. நீ தான் வளர்த்தியா இருக்க, நீ ஒட்டடை அடிச்சாதான் சரியா இருக்கும். அவனா வீடு தூத்து தட்டுமா? ஆமா வீடு தூத்துறது என்ன பெரிய கஷ்டமான வேலை பாரு. சரி வேற நான் என்னதான் செய்யட்டும்? சரி நான் வீட்டுல ஒட்டடை எடுக்கிறேன். நீ அப்படியே அந்த செல்ஃப்ல இருக்கிறது பெட்டு கிட்ட எல்லாத்தையும் தூக்கி தூர போடு. நாளைக்கு சுண்ணா பிடிச்சிடலாம். ஐயோ பழைய பொருளெல்லாம் தூக்கி தூர போடணுமா? எனக்கு டெஸ்ட் அலர்ஜி இருக்கு சின்ன பொண்ணே. ஆல்மடி நீ பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்லை. அப்ப எதுக்கு நீ வந்த? என்னடி சொன்ன என்கிட்ட? சின்ன பொண்ணு பொங்க ஆடுறதுக்கு இன்னும் 10-15 நாள் தான் இருக்கு. இப்பவே ஆரம்பிச்சதான் எல்லா வேலையும் செய்ய முடியும். தனியா கடந்து நம்ம கஷ்டப்படுறதை விட 2 பேரும் சேர்ந்து முதல்ல உன் வீட்டு வேலையை முடிச்சுட்டு பரவாயில்ல என் வீட்டுக்கு வேலையெல்லாம் செய்யலாம்னு சொன்னியா இல்லையா? ஆமா சின்ன பொண்ணு, நானும் சொன்னேன், இல்லன்னு சொல்லலையா? நீ தான் சொன்ன, நானும் அதை இல்லன்னு சொல்லல. ஆனா வந்ததுல இருந்து நீ என்ன பண்ண அது சொல்லு. என் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீ என்ன பண்ண? மடக்கு 4 முறை டீ குடு காப்பி குடுன்னு வாங்கி குடிச்ச. சின்ன பிள்ளை என் புருஷனை பத்தி தெரியும்ல, அவர் சந்தேகப்படுவாருடி. என்ன சின்ன பிள்ளை, ஒரு ஃப்ரெண்டா இந்த உதவி கூட பண்ண மாட்டியா? அவர் போன் பண்ணி நான் எடுக்கலன்னா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சிருந்தே நீ எப்படி எல்லாம் கேள்வி கேட்கற? நாலுமடி போதும் உன் நடிப்பெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரில்ல. பேசாம அந்த செல்ல அமுத்தி போட்டுட்டு வந்து வேலையை பாரு நாலுமடி. அப்புறம் 4 பண்ணா உன் வீட்டுக்கு வேலைன்னு வந்துட்டா நான் வரவே மாட்டேன். சரி சின்ன பிள்ளை, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு நான் வரேன். போன சிச்சா பாவப்போது இந்த மாதிரி சின்ன பொண்ணுக்கு தேல் கடிச்சிச்சு, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறோம். அவ ரொம்ப சீரியஸா இருக்கா. நான் செல்லு வீட்டுக்கு வந்து சார்ஜர் போட்டுட்டு போன் பண்றேன்னு நான் சொல்லிடுறேன். எனக்கு தேல் கடிச்சிச்சுன்னு சொல்லாத, நான் செத்துட்டேன்னு சொல்லு. வெளிநாட்டுல இருக்கிற உன் புருஷன் என் சாவுக்கு வருவார்ல. அதுக்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாம வந்துகிட்டு காசு செலவு பண்ணிக்கிட்டு? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சின்ன பொண்ணு. அப்படி பாவி சி, உன்னைய போய் நல்லவன் நினைச்ச பாரு. சின்ன பொண்ணு எதுக்குறியா நீ வர சொன்ன? ஆமா சொன்ன அடுத்த நிமிஷமே நீ வந்துட்ட பாரு. ஆடிக்கு வர சொன்னா அமாவாசைக்கு வர்றது. இந்தா பிள்ளை எல்லாம் புடிங்கி போட்டிருக்கா, எடுத்துக்கொண்டு மாட்டுக்கு போடு. சின்ன பிள்ளை என் மேல உள்ள கோவத்தை அக்காட்ட காட்டாதடி. சின்ன பிள்ளை ஒரு அட்டை கையோட கொண்டு வந்து போட்டா என்ன மெனக்கிட்ட என்னைய வர சொல்லி இருக்க பாரு. நல்ல அழுதாண்டி நீ. இக்கா காலையில இருந்து மாங்கு இதெல்லாம் புடுங்கி போட்டு களைச்சு போய் உட்காந்துருக்கேன். வேணும்னா கொண்டு போ, வேணும்னா அப்படியே போடு, நான் தூக்கி குப்பையில போட்டுக்கிறேன். இப்ப எதுக்கு அப்படி கோவமா வெடுன்னு பேசுற? என்னாச்சு? ஏக்கா ஒன்னும் இல்ல, என் புருஷன் எப்ப பாரு போன்ல பேசிக்கிட்டே இருக்காரு. மாமாவும் வீட்லயே இருக்காருல்ல, அதான் அவளுக்கு கொஞ்சம் கப்பன்னு அடி வயித்துல எரியுது. ஆல்மடி தேவையில்லாத பேசாத சொல்லிட்டேன், வாய மூடிக்கிட்டு இருந்துக்க. ஏன் சின்னமனே என்ன? சரி இந்த மாமா ஊருக்குள்ளே வேலை பார்க்கறதால வீட்டோட இருக்காரு. உன் புருஷன் அப்படியா? காலையில ஆபீஸ் போனா அதோட ராத்திரிக்கு வந்துடுறாரு. என்ன சின்ன பொண்ணு இதுக்கெல்லாம் என்ன நீ? இப்ப வேலைக்கே போகாம உன் கூட இருந்தானா எப்படி சம்பாதிக்கிறது? நீ ஒரு ஆளு என்ன எதுன்னு தெரியாம அப்பதான் அறிவுரை சொல்ல வந்துருவேன். என்னவோ போங்கம்மா, நல்லது சொன்னா யாரும் எடுத்துக்கிறா. சரி நான் அள்ளிட்டு போறேன். வீடு வசலாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நான் தான் அப்படியே போட்டு வச்சிருக்கேன். நானும் சின்ன பொண்ணு சேர்ந்துதான் எல்லா வேலையும் முடிக்கிறோம். எங்க 2 பேர் வீட்டு வேலையும் முடிஞ்சதோ?
உன் வீட்டுக்கு வாரக்கா எல்லாத்தையும் நானும் சின்ன பொண்ணா இருந்து பார்த்து செஞ்சு கொடுக்குறோம். நீ சொன்ன வார்த்தையே போதுமா. ஆமா, உன் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு 3 நேரமும் நல்லா மூக்க பிடிக்க தின்னுட்டு அவ புருஷன்கிட்ட போன் பேசிக்கிட்டு தான் கிடப்பா. எல்லாம் கூப்பிட்டுட்டு போ, வீட்டுக்கு வெளியே அடிச்சு தருவா, கூப்பிட்டுட்டு போ அவளை. சின்ன பொண்ணு, சீ, ஏன் இப்படி கண்ணு வைக்கிற? இனிமே உன் முன்னாடி என் புருஷன்கிட்ட பேசவே கூடாது. பேச்சியக்கா, என்ன சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சா? கேக்குறா, அது பாட்டுக்கு பேசாம போகுது பத்தியா? ஏண்டி, உன் வீட்டுல நீனு உன் பிள்ளை 2 ஆளுதான். ஆனா அந்த அக்கா வீட்டுல அப்படியா 4-5 பேர் சாப்பிடணும். அதுல நீயும் பங்கு கேட்டா என்னடி பண்ணோம்? அதான் கண்டு காணாத மாதிரி போகுது. சரி சரி, என் புருஷன்கிட்ட வேற உனக்கு தேல் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டேன். உனக்கு ஒண்ணும் இல்ல, உசுரோட தான் இருக்கன்னு திரும்ப போன் பண்ணி சொல்லிட்டு வாரம் வரவு. வீடு சுத்துறேன்னு சொன்னேன். சோறு கரு திங்கிறது இல்ல நானு, போயிட்டு வாரேன். அம்மா இப்ப வேலை செய்ய என்ன ஒரு ஏமாத்து கட்டுறா பத்தியா இவ. இருடி இரு, உன் வீடு சுத்தம் பண்ண வானிட்ட பொண்ணு அப்படின்னு கூப்பிடுவல்ல. கனி கனி, சொல்லுத்த, எதுவும் வேலையா இருக்கியா? இல்லத்த, நீ மைனி வீட்டு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரியா? சரி அத்த. என்னத்த, எதுக்கு? அங்க மைனிக்கிட்ட நம்ம வீட்டு வாளி 2 கிடக்கு, பூ போட்ட வாளி. அல்ல டீனு என் இனிசியில போட்டு வச்சிருப்பா, நகபாலி சாலை. அந்த வாளி கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துருவா சாமி. நானும் 3-4 முறையா மைனிக்கிட்ட சொல்லி விட்டேன். அது தேடுறதுக்கு அலுப்பு பட்டுக்கிட்டு இல்லன்னு சொல்லிடுச்சு. நீ போய் கொஞ்சம் பார்த்து எடுத்துருவா. உனக்கு தெரியும்ல வாளி? தெரியும் தான் நம்ம வாளி. ஆமா, ரொம்ப நாளா நம்ம வீட்டுல காணும்ல. அங்கதான் இருக்கா? சரி, நான் போயிட்டு வரேன். கனி நில்ல. என்னமாமா? கனி, இந்த சொர்ணாக்கா வீடு இருக்குல்ல, சொர்ணாக்கா வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கான். அக்காவுக்கு உடம்பு முடியலையா, நீ கொஞ்சம் போய் பார்த்து கொஞ்சம் அக்கா கூட இருந்துட்டு வரியா? சரிங்க மாமா. அப்ப நான் இங்க போயிட்டு அத்தைக்கு வாளி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நான் போறேன். இருடி, எதுக்கு உன் அக்கா வீட்டுக்கு என் பிள்ளைய அனுப்புற? ஏன் உன் அக்காவுக்கு மவல்லையா என்ன? இல்ல இந்த வீட்டுல தான் வேலை செய்ய வேலைக்காரங்க இல்லையா? எதுக்கு இவளை அங்க அனுப்பி வைக்கிற? அதெல்லாம் அனுப்ப முடியாது. உன் அண்ணன் வீட்டுக்கு நீ அனுப்புற இல்லையா, அந்த மாதிரி நான் அனுப்புறேன். என் அண்ணன் வீடு இந்த 4 வீடு தள்ளி இருக்கு. உன் அக்கா வீடு 2 தெருவு தள்ளி தானே இருக்கு. அதுவும் இல்லாம என் பிள்ளைவ என் அண்ணன் வீட்டுல இருந்து வளர்ந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே பழகின பிள்ளைவ. ஒரு நாளைக்கு 40 முறை அங்க போகவும் வரும். ஆனா கனி, இதுவரையும் உன் அக்கா வீடு எங்க இருக்குன்னு அவளுக்கு தெரியுமா? திடீர்னு என்ன இது? என் அக்கா வீட்டுக்கு இவ போக கூடாதுன்னா உன் அண்ணன் வீட்டுக்கும் போக கூடாது. இது வம்பா பச்சி. ஏன் எதுக்கு என் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்க? ஒரு வயசு பிள்ளையா, ஒரு வயசு பையன் இருக்கிற வீட்டுக்கு நீ அனுப்புற, அது உனக்கு தப்பு இல்ல. என் அண்ணன் வீட்டுக்கு அனுப்புறதா உனக்கு தப்பா இருக்கா? ஆமா, தப்பாதான் இருக்கு. ஏன் உன் அண்ணன் வீட்டுல வயசு பையன் இல்லையா? ஆமா, இருக்கான் தான். ஏன் என் அண்ணன் மவனு கனிய சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் எங்கேயும் பிரியாம சுத்திட்டு கிடந்தாங்க. முட்டுனாலே திடீர்னு வந்து அங்க போக கூடாதுன்னா என்ன அர்த்தம்? மனசுல எதுவும் இல்லைன்னா இந்த வார்த்தை வராத. அம்மா, என் மனசுல இருக்குதா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லையே, நீ பேசுறதுல எதுவும் சரியா பேசுற மாதிரி தெரியல. என்னவோ உன்னை வச்சுக்கிட்டு தான் பேசுற. மாமா, நீ இருடி, நான் பிறந்து விட்டு சமாச்சாரம். ஏய், உன் பிறந்த வீட்டு சமாச்சாரம்னா உன் பிறந்த வீட்டுல ஒருத்தன் இருக்கானே, அவனை போய் கேளு என்ன பண்ணி வச்சிருக்கானு. என் அண்ணன் அவன் சம்பாதிக்கல, ஊரை சுத்திக்கிட்டு கிடக்குறான், அவன் அடிக்கடிக்கு போறான்னு சொல்றியா? அதை நம்புற. ஆனா என் பிள்ளைய மேல எதுவும் தப்பா பார்வை பார்த்தா, இல்ல அப்படி இப்படி நான் அவன் மேல ஆகாததை எடுத்து போட்ட, எந்த காலத்திலயும் நான் நம்ப மாட்டேன். நீ நம்பலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எப்படி நம்புவ? உன் அண்ணன் அவனை நீ விட்டு கொடுத்துருவியா? அவன் என்ன பண்ணி வச்சானுதான் ஊரே பேசுதே. யாரையா பேசுனது? யாரு பேசுனது? அவங்கள காட்டு. யாரா இருந்தாலும் சரி, என் அண்ணன் மவனை யாராவது தப்பா பேசிருந்தாங்கன்னு கேட்டேன், நடக்கிறதே வேறையா இருக்கும். விடுங்க அத்தை, இந்த பக்கம் வாங்க. சும்மா இருக்க நீ. அப்ப உன் மாமா என் அண்ணன் மவனை தப்பா பேசுறாரு, அது உனக்கு பெருசா தெரியல. இம்புட்டு நாள் நாங்களே அவனை ஏதாவது சீனு ஒரு வார்த்தை சொன்னாலும் முந்திக்கிட்டு வருவியடி சண்டைக்கு. என்ன ஆச்சு இப்போ உனக்கு? முன்னாடி மாதிரி அங்க போறதும் இல்ல, வர்றதும் இல்ல, அவன்கிட்ட பேசுறதும் இல்ல. அப்ப அவன் உன்னை என்னடி பண்ணா? சொல்லு, என்ன பண்ணா? அவன் எதுவும் பண்ணல. இப்ப எதுக்கு பிள்ளைகிட்ட சண்டை கிடைக்கிற? என்னவோ போங்க, ஏதோ பண்ணுங்க. என்ன ஏதுன்னு உன் அண்ணன் மவனையா போய் கேளுடியே, அப்ப தெரியும் உனக்கு உண்மை இல்ல. விஷயத்தை இப்படியே சும்மா விடக்கூடாது. சரி, பிள்ளை ஒண்ணுமனா பழகுதோல, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, போக கூடாதுன்னு நினைச்சா என்ன ஒரு தப்பான எண்ணத்தோட பழகிருக்கான் பிள்ளைகிட்ட. இதுவரைக்கும் இந்த கனியை இதை பத்தி நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. வீரா சொல்லாட்டி எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. ஆவாரி பயலுக்கு காதல் ஒண்ணுதான் கேடு போல. யார் வீட்டுல யார் வீட்டு பொண்ணுகிட்ட காதல் இருக்கிறேன்னு சொல்லி வம்படி பண்ணிக்கிட்டு நிக்கிறான். சும்மா விட மாட்டேன் அவனை, சும்மாவே விட மாட்டேன். பேச்சு வரும்போது ஒரு கிண்ணம் எடுத்துருவாமா. இந்தாங்க. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாடுதிங்க தான் இந்த தழையெல்லாம் கொண்டு அங்க போட்டேன், அதை கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு ஏன் வீட்டை குப்பியாக்குறீங்க? மாடுதிங்க போட்டியா? அடியே, இதுல என்ன ஏதுன்னு உனக்கு நெசமாலுமே தெரியாதா? என்ன பண்ணு, அவன் வீட்டு தோட்டத்தை சரி பண்ணி குப்பை இருக்கேக்கா கொண்டு போய் மாட்டுக்கு போடுன்னு சொன்னேன். நானும் கொண்டு வந்து போட்டேன். நீங்க அதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. என்ன நீங்க, நான் என்ன வேலை இல்லாதீங்க கிடக்க? இந்த எடி இத போய் குப்பைங்கிறியே அறிவு கட்டவளே. குப்பையை எடுத்து வந்து வீட்டுல வச்சா அப்புறம் குப்பைன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது? இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வீடு தூத்து விட்டேன். ஏத்த, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வீடு தூக்குறதுக்கு இது நான் என்ன மனசியா இல்ல வேற எதுவும் மிஷின? கைய காலில அம்புட்டு வலி வலிக்குது. கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்குங்க. வேற பேச்சு, கை வலி, கால் வலி, முட்டி வலி, எல்லா வலியும் வேறுக்கு பிறக்கீர இதை செஞ்சு சாப்பிட்டா உடனே சரியா போயிடும். ஆமா, அது எங்களுக்கு தெரியாது பாருங்க.
கீரை எல்லாம் செஞ்சு சாப்பிட யாருக்கு இப்ப நேரம் இருக்கு? தூக்கி மாட்டுக்கிட்ட போடுங்க. இடி உனக்கு வேணும்னா எனக்கு வேணும்டி. கீரை எல்லாம் சுத்தம் பண்ணி தரேன். இந்த மணத்தக்காளிய பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சு கொடு. தோசை மாவு எடுத்து வச்சிருக்கே இல்லையா? இருக்கு. அப்ப இந்த முடக்க தானே நல்லா கொஞ்சம் மைய நல்லா அப்படியே அம்மியில வச்சு அரைச்சி தோசை மாவு கூட கலந்து ராத்திரிக்கு 2 முடக்கத்தை தோசை சுட்டு கொடு. இன்னும் பாதி காலத்துக்கு என்னை நானே பாத்துக்கிட்டாதான் என் பேர பிள்ளைய பார்க்க முடியும். அப்பா ஆண்டவன் என் தலையில நிம்மதியா இல்லைன்னு எழுதிட்டாம்ல இருக்கு. ஏங்க என்னங்க பிடிங்க. சுத்தம் பண்ணி தாங்க. செஞ்சுதானே ஆகணும். என்னாடி ஒரு மாமியா கறிக்கு செஞ்சு கொடுக்க அம்பிட்டு அழுப்பு அழுத்துக்கிற. இப்படி செஞ்சா எனக்கு உடம்புல ஒட்டுமா? ஆமா நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நானே எனக்கு பக்குவமா செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். இருந்தாங்கன்னு தான் சொன்னேன். நான் செய்யலன்னு சொன்னா கை வலி கால் வலின்னு படுத்துக்கிட்டு வார 4 ஊசி 5 ஊசி போட்டுக்கிட்டு உனக்கு உன் புருஷனுக்கும் 2000 3000 செலவு வச்சுக்கிட்டு இருந்தாதான் உனக்குலாம் நல்லா இருக்கும் போல இருக்கு. சரி நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. எதுவும் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு உடம்ப கொஞ்சம் தெம்பா வச்சுக்கும். நம்ம சாப்பிட்டா மட்டும் போதாது, நம்ம கூட சேர்த்து நம்ம வழியிலேயாவது நம்ம பேர பிள்ளைய சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நான் நினைச்சேன். வீட்டுல பொம்பளை அளவை சோறு ஆக்கி போட்டுட்டா மட்டும் போதாது, இருக்கவளுக்கும் பிள்ளைக்கும் புருஷனுக்கும் பார்த்து செஞ்சு கொடுக்கணும். ஐயோ அம்மா கேட்க முடியலையே. சரி இந்தாங்க புடிங்க வேலை கிடக்கு. துணியை துவச்சிட்டு வரேன். கீரை சுத்தம் பண்ணி தாங்க, நான் செய்யறேன். தினத்துக்கு என்ன குழம்பு வச்சிருக்க? சாம்பார செய்யற. முடக்கத்தான் தோசைக்கு மீன் வாங்கி ஆக்கி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நாக்கு ருசியா கேக்குதோ? மீனுக்காரன் வந்தா மீன் வாங்கி செய்ய முடியும். எனக்காக வாங்கி செய்ய வேண்டாம். புள்ள 2 தோசை சாப்பிடுவான். சரி வாங்கி செய்யறேன் இருங்க. எம்மா வாடி வா. என்ன ரைலேஜனுக்கு கரையலி பட்டவ மாதிரி வந்திருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆத்த தெரியல. முடக்கத்தங்கீரையும் மணத்தக்காளி கீரையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் அந்த கனியை அனுப்பி விடுடி. மைனி முடக்கத்தான் தோசை செய்யறா. 2 சாப்பிடு. உனக்கு நல்லா தெம்பா இருக்கும். ஆமா இனிமே எனக்கு தெம்பு ஏத்தி என்ன ஆகுறேன்? தெம்பு இன்னைக்கே செத்தா கூட போதும். தாண்டி அப்படி சொல்ற? அடியே எனக்கு ஒரே ஒரு புள்ள நீ தாண்டி. இப்படி எல்லாம் எதுக்கு பேசுற? என்ன ஆச்சு? கலை எங்க இருக்கா? ஆத்தங்கோ வா. மைனி கலை எங்க? தெரியலையடியம்மா. ஏன் எங்கேயும் வெளில போகணுமா? கடைக்கு போகணுமா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல மைனி. கலைக்கும் கணிக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன்டி இப்ப அதை கேக்குற? தெரியாம கேக்குறேன். சொல்லுங்க, 2 பேருக்கும் எதுவும் பிரச்சனையா? என்னான்னு தெரியல. நானும் அத்தையும் கூட அன்னைக்கு ஒரு நாள் கேட்டேன். 2 வாயை கூட திறக்கல. ஒருத்தர் மூஞ்ச கூட பாக்கல. இல்ல இப்ப வரட்டும். நான் கேக்குறேன். வாயை திறக்கறேனா இல்லையான்னு பாக்குறேன். என்ன ஆச்சு? இவ்வளவு கோவமா வந்திருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சோறு போட்டு எடுத்துருவாங்க. என் பிள்ளை எப்பவும் குழந்தை மாதிரி தான் இருப்பா. எட்டி பேச்சு சோறு போட்டு கொண்டு வா. பிள்ளை பசி தாங்க மாட்டா. அண்ணன் வீட்டுக்கு 4 பசி ஏறி 4 மணி நேரம் நின்னு அப்படியே பட்டணியோட பைய தூக்கிக்கிட்டு வந்திருக்கா. போட்டு எடுத்துட்டு வார. அது ஏமா குழந்தைன்னா தூக்கி பால் கொடுக்க வேண்டியதானே? இந்தாரு சாப்பிட்டுட்டு போயிடாது சரியா? கையோட இருந்து ராத்திரிக்கு மீன் குழம்பு முடக்கத்தான் தோசையும் செய்ய சொல்லிருக்க. இருந்து சாப்பிட்டுட்டு பொறுமையா போ. நான் இங்க இருந்து சாப்பிட்டு வயிற்று நப்பிக்கிட்டா அங்க இருக்கிறவங்கள பட்டினி கிடக்குறத? ஏன் அந்த கனி இல்ல அவளை ஆக்க சொல்லு இறக்க சொல்லு. என்ன நீ அவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்குற? அதெல்லாம் எனக்கு தெரியும். முடிக்கிட்டு வேலையை பாரு. ஏட்டி உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். 4 பின்ன ஒரு இடத்துல கட்டி கொடுத்தா அத்தைக்காரி என்னம்மா வளர்த்து விட்டுருக்கா? இதுவே ஆத்த கிட்ட வளர்ந்துருந்தா இப்படி எல்லாம் இருப்பாளான்னு உன் மேல தாண்டி குத்தம் குறை வரும். இல்லைன்னா எப்பவுமே வேலை செய்ய சொல்றேன். ஏதாவது ஒரு தேவைக்காவது அவ சோறு குழம்பாக்க கத்துக்க வேணாமா? ஆத்தா அப்பா இருக்கிறவங்களாம் கூட இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா நிலையா வாழறது இல்ல. ஆத்தா அப்பா இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, யாரும் இல்ல அவளுக்கு. நாளைக்கு கட்டிக்கிட்டு போற இடத்துல அவ உக்காந்தாலும் குறைதான் சொல்லுவானுவேன், அவ நின்னாலும் குறைதான் சொல்லுவானுவேன். அவளுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ இப்பமே பக்குவமா சொல்லி கொடு. இல்ல என்கிட்ட ஒரு 10 நாள் அனுப்பி விடு. அவளை படிய வச்சு நான் அனுப்புறேன். அப்படி படிய வைக்கிறதா இருந்தா முதல்ல உன் பேரனையும் உன் பேத்தியும் படிய வை. வாய்க்கு ஒன்னும் குறை கிடையாது. வாயை முடிக்கிட்டு வேலையை பாக்குறியா?